ஃபோட்டோ எடுத்து கட்டுங்க. எதுக்கிட்ட லைட்டிங் இருந்தால் நல்லா இருக்குங்களா பார்த்துட்டு அடிங்க. நீங்கள் அப்படியே ஊட்டி பார்த்து வண்டி கொண்டு பட்ட முடியாது நேரத்தில். இப்போ நான் ஏன்டா ஃபோனை கட் பண்ணேன்? எடு அப்படா எல்லாமே வச்சுக்கலாம்.
வணக்கம் தம்பி மொட்டாங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட போகணும்னு சொன்னோம்லடா, வயலுக்கு போயிடணும்ல. யார் சமையல் தெரியுமாடா? மண்ணையில் கோரையார், தென்னையில் பாலார், நாகையில் எம்ஆர் கேட்ரிங் சர்வீஸில் தானே சமைக்கிறாங்க. ஹலோ மொட்டாங்க, என்னடா சைன் மாதிரி கேட்ட தம்பி? எப்போ இதோ வந்தேன்டா, உங்கள் கோயிலுக்கு வந்தேன், சித்தர் கோயிலுக்காக வந்தேன். இங்கே வடக்கு பொய்நல்லூரில் இதே விசேஷம் நடக்குது. சாயந்தரமாக இதே சாப்பாடெலாம் போடுறாங்க, டிஃபன் போடுறாங்கன்னு சொன்னாங்க. வந்தேன்டா தம்பி. ஏன்னா நல்லா இருக்க மாட்டேன் தம்பி, அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்கடா. இதை போய் பார்ப்பேன் தம்பி, என்னென்ன சாப்பாடு போடுறாங்கன்னு நான் பார்க்குறேன்டா தம்பி. 4 மணிக்கு தம்பி ஸ்வீட் தம் ரூட்டு அல்வா தம்பி, சில்லி புரோட்டா போடுறாங்க, அட்டகாசமாக இருக்கடா தம்பி. வெஜிடபிள் ஊத்தப்பம் போடுறாங்க தம்பி, அருமையாக. நான் இதுவரையும் சாப்பிட்டதே இல்லைடா தம்பி. மினி சப்பாத்தி முட்டாங்க, என்னடா தம்பி இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போடுறான் தம்பி, அருமையாக இருக்கடா தம்பி. சப்பாத்தி மினி சப்பாத்தி போடுறாங்க தம்பி. ஆட்டு இட்லி, வெஜிடபிள் சிக்கன் பிரியாணி, மைசூர் போண்டா, வெங்காய சாம்பார், பன்னீர் பட்டர் மசாலா, தயிர் பச்சடி, தேங்காய் சட்னி, பூண்டு மிளகாய் சட்னி, எண்ணெய் மிளகாய் பொடி, பேரிச்சையில் தயாரிக்கப்பட்ட சுக்குப்பால். இது வழி நான் இது வழி சாப்பிட்டு விளையாட தம்பி. அருமையான ஐட்டம், 14 ஐட்டமாக அவருக்கு அட்டகாசமான மாலை டிஃபன் சூப்பராக இருக்கடா தம்பி. மொட்டாக்கு வாடா, 2 பேரும் இன்னொரு வாட்டி போய் சாப்பிட்டு வருவோம். சாப்பிட இனிப்பாக இருக்குடா தம்பி, மன நிம்மதியாக இருக்குது. அருமையாக செஞ்சுருக்காங்க தம்பி, ரொம்ப சீக்கிரம் நல்லாவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இதுதான் இந்த சாப்பிட்டவர்களுக்கு தாத்தா வரானே கதற உட போறானே